கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்னை கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மகிழ்ச்சியின் குடும்பமாக சமாதானத்தின் குடும்பமாக தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். என்ன மறைச்சி பரிசுத்தான் உங்களோட பேசுவாங்க. மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு ஏசாப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா கதவை பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்தில் இருக்க அந்த பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்போ உன்னோட ஜெபத்தை கேட்டு அவர் வெளிரங்கமாக உனக்கு உன்னை இந்த வெளிரங்கமாக பார்த்து உனக்கு பதிலளிப்பார் அப்படின்னு ஏசாப்பா சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில சகோதர சகோதரியோட ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவை கனப்படுத்தாமல் இருக்கும். சும்மா பரிசுத்தாவன்னு சொல்லுவாங்க, இயேசு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க இயேசு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது மூணும் சேர்ந்தது தான் கிரியதேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ உங்களோட ஜெபத்தில் என்ன செய்யணும், முதல்ல பிதாவை கனப்படுத்துங்க, அப்புறம் இயேசு கனப்படுத்துங்க, அப்புறம் பரிசுத்தாவனை கனப்படுத்துங்க. இந்த மூணையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கனப்படுத்தி ஜெபம் பண்ணி பாருங்கள். அதான் எனது கர்த்தரா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது இந்த மூணும் சேர்ந்தே வந்துடும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி சேர்ந்தது தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படின்னு இந்த பவுல் சொல்லுவார். அப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான் அந்த கிரியதேவன். அப்போ ஏன்னா பிதா தான் முதல்ல உலகத்தை படைச்சிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிதாவை கனப்படுத்தணும். என்ன அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல நல்ல எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்துலேருந்து வருதுன்னு யாக்கோபு சொல்கிறார். அப்போ இயேசு என்னதுன்னா பிதா தான் மனுஷனோட பாவத்துக்கு அக்கிரமத்துக்கும் தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்கு? அடிபட்டு பாடு அனுபவிக்க ஓத்திரம்பட நம்மளுடைய பாவங்கள்லாம் சுமந்து தீக்க, நம்மளுடைய சாபத்தை நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் சுமந்திக்க தான் ஏசப்பா வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, சத்திய தேச்சோழர் அனுப்புகிறாங்க. அந்த சத்திய தேச்சோழர் எங்கேருந்து வராரு, பரிசுத்தாவினரும் அதுவும் பிதாவின் இடத்துலேருந்து அனுப்புது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பிதா, குமாரன், பரிசுத்த கிரியதேவன் தான் உண்மையான சத்தியம். அதில் நம்ம பிதா தான் முதல்ல நினச்சிட்டாங்க உலகத்தை படைக்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஜெபத்தில் நீ நினச்சிடணும் பிதாவை இந்த இடத்துலேருந்து என்ன செய்யணும், நீ வேண்டிக்கொள்ளும். பிதாவை இந்த இடத்துல நீ கேட்கும்போது அது அவர் வெளிரங்கமாக உனக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பாருன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ஜெபத்தில் பிதாவை கனப்படுத்தாத சகோதர சகோதரியில் என்ன செய்யுங்க, நம்ம பிதாவை இது நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன செய்யுங்க, அவங்கள கனப்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு வெளிரங்கமாக உங்களோட ஜெபத்துக்கு பிதாவாகிய இடத்துலேருந்து ஒரு அழைப்பு உங்கள் ஜெபத்துக்கு ஒரு மாற்றத்தையும் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இதே வசனங்கள் நீங்கள் நிறைய படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 6:8 நான் படிக்கிறேன் பாருங்களேன். அதில் வசனம் அது ஜெபத்தை குறித்து இருக்குது. ஏன்னா ஒரு சில கிறிஸ்தவ சகோதர சகோதரிக்கு நீங்கள் பைபிள் பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு தெரியும். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தெரியாதனால அந்த வசனத்தை படிக்கேன். மத்தேயு 6:8 ஒரு சில வசனம் படிக்கேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பது. அப்போ இந்த மாதிரி ஜெபம் பண்ண சொல்லி ஏசாப்பா சொல்கிறாங்க. அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை என்ன செய்யணும், நம்ம அவங்கள ஆண்டவர் என்ன செய்யணும், கனப்படுத்தி இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஜெபத்தை குறித்து ஏசாப்பா இந்த மத்தேயு 6 போட்டிருக்காங்க. இதில் மத்தேயு 6 ஜெபம் பண்ண தெரியாத சகோதர சகோதரியில் மத்தேயு 6 நல்லா படிங்க. உங்களுக்கு அந்த ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அது வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஜெபம் பண்ணும்போது ஏசாப்பாவே சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் ஜெபம் பண்ணு, வீணான வார்த்தையை அளப்பாத, ரொம்ப நேரம் மற்றவங்க ரொம்ப நேரம் ஜெபிக்காங்க, நம்மளும் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு அதில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க இவ்வளோ நேரம் ஜெபிக்காங்க, இவ்வளோ வசனத்தை வச்சு ஜெபிக்கிறாங்களே, இப்படி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்களே, நம்மளும் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், நம்மளும் ரொம்ப நேரம் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தாளந்து, என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் அந்த சுருக்கமாக கருத்தாக ஜெபிச்சா கூட போதும், அந்த ஜெபம் கட்டாயமாக என்ன செய்யும், கேட்கப்படும். வீணான வார்த்தைகளை அலம்பாதீங்கன்னு ஏசப்பாவே அதில் சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் ஃபுல்லாக கிறிஸ்தவங்க படித்து பாருங்கள், மத்தேயு 6 ஃபுல்லாக. ஏன்னா அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த ஜெபத்தை குறித்து அதில் தெளிவாக அதில் போட்டிருக்கு, அதை படித்து பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறேன், பைபிள் இருக்குது, ஒரு சிலவங்க ஆண்டு அறியாதவங்க இருந்தாலும் அந்த மத்தேயு 6 எடுத்து படிங்க. உங்களுக்கு ஜெபத்தை குறித்து நல்ல ஒரு விளக்கம் அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் தெளிவாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் என்ன சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கணும். அப்புறம் நீங்கள் மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கணும். அப்போனா தான் பிதாவாகிய தேவன் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார்.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிற அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை தாங்க, எல்லாமே ஆண்டவர் பிதாவாகிய இடத்துல நீங்கள் கேட்கும் போது இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு வசனம் சொல்லுது. அது புரியுதா? அதனால் நீங்கள் என்னச்சிங்க, இந்த வசனங்களை படித்து என்னச்சிங்க, நீங்கள் ஜெபிக்க தெரியாங்க இந்த வசனத்தை, இந்த இவ்வளோ வசனத்தை நீங்கள் படித்து கூட ஜெபிச்சா கூட போதும். இதில் பிதாவாகியதுன்னு என்னது, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதனால் இந்த ஜெபத்தை குறித்து இந்த வசனத்தை நல்லா தியானித்து படிங்க. உங்களுக்கு ஜெபங்கிறது எப்படிங்கிறது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட பேசுவாங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிதாவை கனம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகியதுன்னு நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியான ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவையும் துதிங்க, இயேசுவை துதிங்க, பரிசுத்தாவன் துதிங்க. ஏன்னா 3 சேர்ந்தது தான் கிரிய தேவன். இந்த 3 ஒன்றா தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி குடிக்காமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது, ரத்த உடம்புல இல்லாமல் உயிர் வாழ முடியாது, மூச்சு சுவாசிக்காமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ நம்மளுடைய சரீரத்தில் இந்த மூணு அவயங்கள் நமக்கு தேவை. அதே மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்த கிரியதேவன், அவங்களும் 3 ஒன்றா தான் இருக்காங்க. சரியா? அதனால தான் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நான் என்னில் பிதாவையும் பார்க்கலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ பரிசுத்தாவன் என்ன செய்வாங்க, அந்த ஆண்டவருக்கு பரிசுத்தாண்ட அபிஷேகம் அந்த புறா மூலியமாக இறங்கியிருக்கும். ஆவியானவரும் ஏசப்பாக்குள்ளே இருப்பாங்க, பிதாவும் இருப்பாங்க, 3 ஒன்றா தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த என்ன செய்யுங்க, உங்களோட ஜெபத்தில் 3 என்ன செய்யுங்க, கனப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள், துதித்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் தாமே உங்கள் ஜெபத்தின் மூலிமா ஒரு பலத்த அற்புதம் அதிசயம் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ஏன்னா பிதாவை திருடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தான் அவர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அதை என்ன செய்வார், கண்டிப்பாக அதை அருள செய்வார். உங்களுக்கு அந்த ஜெபம் கண்டிப்பாக பிதாவை திருடத்தில் ஒத்தாசை உங்களுக்கு ஒரு அற்புத அதிசயம் நடக்கும். தேவன் தாமே அந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனங்கள். அவர் கிருபை உங்களோட இருப்பதாக.